ரத்தன் டாடா இந்திய தொழில்துறையின் ஒரு சின்னம். அவரது வியாபார திறமைக்காக அவர் பெரிதும் போற்றப்படுகிறார். நன்னெறி மற்றும் நேர்மை ஆகியவற்றுக்காக அவர் மதிக்கப்படுகிறார். டாடா குழுமத்தை புதிய உயரங்களுக்கு டாடா அழைத்துச் சென்றார். அவர் அதை ஒரு உலகளாவிய நிறுவனமாக மாற்றினார். அவரது பயணம் அனைவருக்கும் ஒரு உத்வேகம். அவர் பெரிய கனவு காண துணிந்தார். அந்த கனவுகளை தொடர் அவருக்கு தைரியம் இருந்தது. ரத்தன் டாடா இந்தியாவிலே ஒரு நீஸ்கடிய முத்திரைய பதிச்சுள்ளார். அவரது மரபு தொடர்ந்து தலைமுறையை ஊக்குவிக்கிறது. ரத்தன் டாடா இந்திய தொழில்துறையின் முன்னோடிகளான டாடா குடும்பத்தில் பிறந்தார். அவர் ஒரு கடினமான குழந்தை பருவத்தை கொண்டிருந்தார். அவர் இளமையாக இருந்தபோது அவரது பெற்றோர் பிரிந்தனர். அவரை அவரது பாட்டி வளர்த்தார். அவர் கார்னெல் பல்கலைக்கழகம் மற்றும் ஹார்வர்டு வணிக பள்ளி உள்ளிட்ட மதிப்புமிக்க நிறுவனங்களில் பயின்றார். அவரது கல்வி அவருக்கு ஒரு உலகளாவிய கண்ணோட்டத்தை அளித்தது. இது அவரிடம் ஒரு வலுவான பணி நெறிமுறையையும் ஊட்டியது. இந்த ஆரம்பகால அனுபவங்கள் அவரது உலக கண்ணோட்டத்தை வடிவமைச்சன. அவை அவரிடம் பச்சாத்தாபம் மற்றும் விடாமுயற்சி ஆகிய மதிப்புகளை ஊற்றின. இந்த மதிப்புகள் பின்னர் அவரது தலைமைத்துவ பாணியை வரையறுக்கும். ரத்தன் டாடா ஆண்டு டாடா குழுமத்தில் சேர்ந்தார். அவர் தொழிற்சாலையில அடிமட்டிலிருந்து தொடங்கினார். தொழிலை பற்றி அடிப்படையிலிருந்தே கற்றுக்கொள்ள விரும்பினார். இந்த நேரடி அனுபவம் விலை மதிப்பற்றதா நிரூபிச்சது. படிப்படியா உயர் பதவிகளை அடைந்தார். டாடா அதிக பொறுப்புள்ள வேலைகளை ஏற்றுக்கொண்டார். அவரது கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் தெளிவாக தெரிந்தது. அவர் விரைவாக தனது சக ஊழியர்களின் மரியாதையை பெற்றார். டாடா இண்டஸ்ட்ரீஸின் பன்முகப்படுத்தலுக்கு அவர் தலைமை தாங்கினார். மென்பொருள் மற்றும் தொலைத்தொடர்பு போன்ற புதிய துறைகளில் அவர் கால் பதித்தார். டாடா குடும்பத்தை உலகளாவிய நிறுவனமாக மாற்றுவதே அவரது தொலைநோக்கு பார்வையாக இருந்தது. டாடா குழுமத்தை வழிநடத்துதல். ஆண்டு ரத்தன் டாடா தலைவரானார். இந்தியா ஒரு முக்கியமான திருப்பு முனையில் இருந்தது. அது தனது பொருளாதாரத்தை திறந்துவிட்டது. டாடா வாய்ப்புகளை கண்டார். டாடா குழுமம் உருவா வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் குறிப்பிட்ட வளர்ச்சியின் காலத்துக்கு தலைமை தாங்கினார். டாடா குழுமம் புதிய துறைகளில் விரிவடைந்தது. இது புகழ்பெற்ற உலகளாவிய பிராண்டுகளை வாங்கியது. டாடாவின் தலைமைத்துவம் ஒரு உருமாற்றம். அவர் குழுவை ஒரு வலிமையான சக்தியாக மாற்றினார். இந்திய சந்தையை பற்றிய ஆழமான புரிதல் அவருக்கு இருந்தது. உலகளாவிய விரிவாக்கத்தின் முக்கியத்துவத்தையும் அவர் அங்கீகரித்தார். தொலைநோக்கு மற்றும் நடைமுறைவாதத்தின் இந்த தனித்துவமான கலவை அவரை ஒரு வெற்றிகரமான தலைவரா ஆக்கியது. உலகளாவிய கையகப்படுத்துதல்கள். ரத்தன் டாடா துணிச்சலுடன் டாடா குழுமத்தை உலகளாவிய நிலைக்கு கொண்டு சென்றார். 2000 ஆண்டில் பிரிட்டிஷ் தேநீர் நிறுவனமான டெட்லியை கையகப்படுத்துவதற்கு அவர் தலைமை தாங்கினார். இது ஒரு மைல்கல் ஒப்பந்தம். இது உலக அரங்கில் டாடா குழுமத்தின் வருகையை அறிவித்தது. 2008 ஆண்டில் ஜாகுவார் மற்றும் லேண்ட் ரோவரை கையகப்படுத்தியதன் மூலம் இது தொடர்ந்தார். இவை துணிச்சலான நடவடிக்கை. உலக ஆட்டோமொபைல் துறை கொந்தளிப்பில் இருந்தது. ஆனா டாடாவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது. இந்த சின்னமான பிராண்டுகளின் திறனை அவர் கண்டார். இந்த கையப்படுத்துதல்கள் வெறும் வணிகத்தை பற்றியது அல்ல, அவை தேசிய பெருமையை பற்றியது. இந்த சின்னமான பிரிட்டிஷ் பிராண்டுகளை டாடா இந்திய உரிமைக்கு கொண்டு வந்தார். இந்திய நிறுவனங்கள் சிறந்தவற்றுடன் போட்டியிட முடியும் என்பதை அவர் உலகுக்கு காட்டினார். கொடையின் மரபு. ரத்தன் டாடா தனது கொடைத்தமைக்காக அறியப்படுகிறார். சமூகத்துக்கு திருப்பி கொடுப்பதில் அவர் நம்பிக்கை உண்டவர். இந்த மதிப்பை டாடா குழுமத்தில் அவர் ஊட்டியுள்ளார். டாடா குழுமத்தின் பங்கில் 2 பங்கு அறக்கட்டளைகளுக்கு சொந்தமானது. இந்த அறக்கட்டளைகள் பல்வேறு சமூக நலன்களை ஆதரிக்கின்றன. கல்வி, சுகாதாரம் மற்றும் வறுமை ஒழிப்பு ஆகியவற்றில் அவர் கவனம் செலுத்துகிறார். டாடா அறக்கட்டளைகள் இந்தியாவின் மிகப்பெரிய தொண்டு நிறுவனங்களில் ஒன்றாகும். அவர்கள் மில்லியன் கணக்கான மக்களின் வாழ்க்கையில் ஒரு உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளனர். ரத்தன் டாடா ஒரு உண்மையான உத்வேகம். அவர் தனது இதயத்தால் வழிநடத்தும் ஒரு தலைவர். அவரது வாழ்க்கையும் பணியும் இறக்கத்தின் சக்தியை நமக்கு காட்டுகின்றன.
வணிக நன்மைக்கான ஒரு சக்தியாக இருக்க முடியும் என்பதை அவை நிரூபிக்கின்றன.